அப்படிங்கிறது லைஃப் என்ன பண்ணாது, தீர்மானிக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இலக்கை நிர்ணயிக்கணும். இலக்கு எதை பேஸ் பண்ணி, தேவை. உங்க குழந்தைகளுடைய தேவை என்ன, உங்க குடும்பத்தோட தேவை என்ன, உங்க குழந்தையோட திறமையை பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கான தேவை என்னங்கிறது இலக்கை நிர்ணயிக்க நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தம்பி எப்படியா ஒரு வீட்டை கட்டணும், எப்படியாச்சும் அப்பாவோட கடனை கட்டணும், அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், இவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு இலக்கை சின்னதா குழந்தைக்கு என்ன பண்ணாதீங்க, நிர்ணயிக்காது. முடிஞ்ச வரைக்கும் பெருசா, அதாவது உங்க குழந்தையோட இலக்கை சொன்னா பக்கத்து வீட்டுக்காரமா சிரிக்கணும். என் குழந்தை வாழ்க்கையில குறைஞ்சது 1 லட்சம் மரமாச்சு என்ன பண்ணணும், நடணும். இந்த 2 பேரையும் கூட்டிட்டு உலகத்தையும் என்ன பண்ணணும், சுத்தி காட்டணும். நடு கடல்ல பெரிய கப்பல்ல அவனோட கல்யாணத்தை பண்ணணும்னு பெரிய இலக்கா என்ன பண்ணுங்க, நிர்ணயிச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் சின்னதையாச்சும் அவங்களால அடைய முடியும். குறிப்பிட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவங்களோட தேவை என்னங்கிறத உணர வைக்க வேண்டியது ஒரு பெற்றோரோட கடமை. அட்வைஸ் மூலமா சொல்லாம நீங்க வாழ்ந்து காட்டுறது மூலமா நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தைகள் அவர்கள் பிடித்த துறையை தேர்ந்தெடுப்பார்கள், அதில் தன் தனித்திறனை வளர்ப்பார்கள், வாழ்வில் வெல்வார்கள். தேவையை உணராத வரை அந்த குழந்தை செய்கிற அத்தனையுமே என்னது, தேவையில்லாத.